ஹலோ மக்களே, எல்ஐசியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு 192 காலி பணியிடங்கள் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. வீட்டில் இருந்தபடி மொபைல் மூலமாக நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. எல்ஐசி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டட்லேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 192 பேரை எடுக்க போகிறாங்க. அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு தான் இப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. 1 இயர் மட்டும்தான் இருக்கும். இந்த 1 இயரில் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பற்றி நிறைய நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டைஃபண்ட் ஆல்சோ கிடைக்குது. மந்த்லி எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. இது மூலமாக உங்கள் கெரியர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அதனால் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 192 காலி பணியிடங்கள் நாடு முழுவதும் அப்டேட் ஆகிருக்கு. இதில் நம்ம தமிழகத்திற்கு நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வர்றதுனால ஜஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ரெயினி கேட்டகரியில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அதிகபட்சம் 9,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஒரு பேங்கிங்குள்ள அப்ரண்டிஸாக போகும்போது இந்த மாதிரி எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல அப்ரண்டிஸாக போகும்போது உங்களுக்கு ஒரு 12,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் இந்த ஒரு அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு ப்ரீவியஸாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ரண்டிஸாக வேறு ஏதாச்சும் ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் டெர்மினேட் ஆகிருந்தால் கூட நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் வேறு ஒரு செக்டாரில் நீங்கள் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் டிகிரி படித்து முடிச்சுட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அப்ரண்டிஸுமே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு கூட உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி நீங்கள் எழுதிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்தபடி நீங்கள் எழுதிக்கலாம். கவர்மெண்ட்டினுடைய அப்ரண்டிஸ் போர்ட்டலான nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் இல்லைனா லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும். அந்த ஐடியை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நேட்ஸ் போர்ட்டலுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். அதில் சர்ச் பாக்ஸில் எல்ஐசி ஹெச்எஃப்எல் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஆன்லைனில் நீங்கள் நேட்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் வரும். info@bfsissc.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி கொடுப்பாங்க. அந்த இமெயிலில் இந்த ஜாபுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதற்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அண்ட் அதுலேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. லைக் இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். 4 ஆன்சர் இருக்கும். அதில் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரியான டாபிக்லாம் கேட்குறாங்க அப்படின்னா பேசிக்காக பேங்கிங் பற்றி கேட்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி கேட்குறாங்க, அடிஷ்னலாக ஜென்ரல் டாபிக் குவான்டிடேட்டிவ், ரீசனிங், டிஜிட்டல், கம்ப்யூட்டர் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்சோ கேட்குறாங்க. மொத்தமாக 60 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தபடி உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஒரு எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதும்போது ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ பிஎஃப்எஸ்ஐ செக்டாரில் இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நேட்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம்
அதில் வந்து உங்களுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லிங்க் அனுப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபீஸை பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு $944, எஸ்சி எஸ்டி அண்ட் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் $708, பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா $472 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மோடில் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து செப்டம்பர் மாதம் 22. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை வீட்டில் இருந்தபடி நீங்கள் எழுதணும். அதில் நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய ரிசல்ட்டை அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஃபர்தர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூட இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பட் பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ரெண்டிஸாக செலக்ட் ஆகிருக்காங்களோ அதனுடைய லிஸ்ட்டை அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் நவம்பர் 1ஆம் தேதி இந்த ஒரு ஜாபில் அப்ரெண்டிஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தாங்க. nats.education.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்துட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டா இல்லை சாண்ட்விச் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சாண்ட்விச் அப்படிங்கிறது இப்போ நிறைய நண்பர்கள் டிப்ளமோ ஆர் டிகிரியில் வந்து சாண்ட்விச் கோர்ஸ்னு சொல்லி தனியாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. மற்றபடி காமனாக டிப்ளமோ ஆர் டிகிரி படித்தவங்க மற்ற செக்டாரில் காமனாக படித்தவங்களுக்கு இதுதான் லிங்க். சரிங்களா, ஜென்ரல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன், ரெண்டாவது வந்து லாகின் ஆப்ஷன். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஐடியெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கான ஒரு டேஷ்போர்ட் வரும், அதில் போய்ட்டு எல்ஐசி ஹெச்எஃப்எல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரீங்க இந்த வெப்சைட்குள்ளே அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 7 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கிடச்சிரும். அதற்கப்புறம் நீங்களும் லாகின் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி அண்ட் உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அதில் நான் சொன்ன மாதிரி சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் எல்ஐசி ஹெச்எஃப்எல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா info@bfsi.ssc.com இந்த இமெயிலுக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் 192 காலி பணியிடங்கள், அதில் நம்ம தமிழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வேகன்சி அலாட் ஆகிருக்கு. இந்த 27 வேகன்சியுமே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் எண்டில் இருக்கக்கூடிய தமிழக 27 வேகன்சி எந்தெந்த மாவட்டத்திற்கு அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக டேபிள் காலம் போட்டிருக்காங்க. சென்னையில், கோயம்புத்தூர், ஹோசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, டிகிரி படிச்சுட்டு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு நல்ல நாலேஜை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரெண்டிஸ்க்கு உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பர்சனலாக கூட என்கிட்ட நீங்கள் டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.